அன்பார்ந்தவர்களே, நாம் நினைத்தால் யாரையும் மன்னிக்கவும் முடியும், மாற்றவும் முடியும். மன்னிக்கப்பட முடியாதவர்கள் இந்த உலகத்தில் யாரும் இல்லை. மகாத்மா காந்தி சிறையில் இருந்தபோது ஸ்மட்ஸ் என்ற மகா கொடியவன் ஜெயிலராக இருந்தான். எல்லா கைதிகளையும் எலும்பு ஒடிய அடிப்பவன் அவன். காந்தியடிகளையும் கீழே தள்ளி பூட்ஸ் காலால் பலமுறை மிதித்தான். அவரை அடித்தான். அடிக்கும்போது எல்லோரும் ஐயோ என்று அலறினார்கள். ஆனால் காந்தியடிகள் மட்டும் ராம் ராம் என்று சொன்னார். அதை கேட்டதும் அந்த ஜெயிலர் மிகவும் யோசித்தான். அன்று முதல் காந்தியடிகளை அடிப்பதை நிறுத்திவிட்டான். ஆனால் காந்தியடிகளை அவ்வப்போது உற்று பார்த்து கொண்டே இருந்தான். மெதுவாக புன்முறுவலும் காட்ட ஆரம்பித்தான். ஒரு நாள் மிஸ்டர் காந்தி என்று கனிவாக அழைத்து, நான் உங்களுக்கு ஏதாவது உதவி செய்ய நினைக்கின்றேன், என்ன வேண்டும் என்றான். ஏதாவது புத்தகம் கொடுங்கள் என்றார் காந்தி. அவன் 2 நூல்களை பரிசாக கொடுத்தான். இப்படி ஆரம்பித்த அவர்களது நட்பு மெதுவாக வளரத் தொடங்கியது. ஒரு நாள் காந்தியிடம் வந்த ஸ்மட்ஸ், நான் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தியையும் ஒரு வருத்தமான செய்தியையும் கொண்டு வந்துள்ளேன் என்றான். மகிழ்ச்சியான செய்தி எது, வருத்தமான செய்தி எது என்று கேட்டார் காந்தியடிகள். இன்று உங்களுக்கு விடுதலை, இது மகிழ்ச்சியான செய்தி. ஆனால் உங்களை பிரிய என்னால் முடியவில்லை, இது வருத்தமான செய்தி என்றான் ஸ்மட்ஸ். காந்தியடிகளோ, நானும் உங்களுக்கு ஒரு பரிசு தருகிறேன், என் நினைவாக வைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி தான் சிறையில் தைத்த பூட்ஸை அவரிடம் கொடுத்தார். அவளோடு அணிந்து பார்த்த ஸ்மட்ஸ், இவ்வளவு துல்லியமாக தைக்க என் கால்களின் அளவு எப்படி கிடைத்தது என்று கேட்டான். காந்தியடிகளோ சிரித்தபடியே தன்னுடைய மார்பு துண்டை அகற்றினார். ஆரம்பத்தில் ஸ்மட்ஸ் காலால் உதைத்த போது ஏற்பட்ட வடுக்கள் அங்கு இருந்தன. இதோ இந்த வடுக்களை அளந்துதான் தைத்தேன் என்று காந்தியடிகள் சொன்னார். உடனடியாக ஸ்மட்ஸ் காந்தியடிகளின் கால்களை பிடித்து கதற ஆரம்பித்தான். நான் மிருகம், கொடிய கேவலமான மிருகம், என்னை மன்னித்து விடுங்கள், இனி யாரையும் அடிக்க மாட்டேன் என்றார். ஒரு நிமிடத்தில் ஒரு கொடிய மிருகம் மென்மையான மிருகமாக மாறியது. தொடர்ந்து ஸ்மட்ஸ், இந்த பூட்ஸு தான் இனி எனக்கு கடவுள், இதை மட்டுமே வணங்குவேன், இதை அணிய மாட்டேன் என்று சொல்லி அந்த பூட்ஸை தன்னுடைய அறையில் வைத்து அப்படியே வணங்க ஆரம்பித்தான். ஆம், நாம் நினைத்தால் யாரையும் மன்னிக்கவும் முடியும், மாற்றவும் முடியும். மன்னிக்கின்ற மனம்தான் ஒரு மனிதனை மகாத்மாவாக மாற்றுகிறது.